ரேண்டம் பர்சன் கிட்ட போயிட்டு காசு கலெக்ட் பண்ண போறானுங்க. அதான் ஒரு 10 ரூபா தெரியும் பஸ் காசு கையில் 100 ரூபா வச்சுக்கிற. ஐயா 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 ஒரு 10 ரூபா இருக்கும் பஸ் பேர் 10 ரூபா 10 rupees. நான் ஒரு 10 ரூபா தான் கொடுக்குறேன். நான் பஸ்ஸுக்கு காசு 10 ரூபா அந்த பஸ்ஸுக்கு காசு என்ன ஒரு பையன் ஒருத்தன் வரேன். இப்போ என்ன ஒரு நீங்க வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சேலஞ்சு தான் மக்களே பண்ண போறோம். அதுக்காக நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு சேதராப்பட்டுன்ற ஒரு ஏரியாவுக்கு மட்டும் வந்திருக்கோம் மக்களே. இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ்டா உங்களுக்கு சொன்னா புரியாது. ஒரு ரைமிங் சொல்றேன். சென்னையில கேக்குற சவுண்ட் எல்லாம் காரா இருக்கு. ஆனா இங்க பாக்குற இடம் ஃபுல்லா பாரா இருக்கு. இன்னைக்கு எந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கு போய் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ரேண்டம் பர்சன் கிட்ட போயிட்டு காசு கலெக்ட் பண்ண போறானுங்க. ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் டைமு. அந்த அரை மணி நேரத்தில் இவன் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறான், அவன் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம் மக்களே. எப்படி கேட்க போகிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி 1 2 3 ஸ்டார்ட். அப்படிதான் மக்களே இருக்க போகுது. வீடியோ கண்டினியூஸாக பாருங்க. ஃபன்னாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே. டோன்ட் மிஸ் இட் மக்களே. நீ எவ்வளோ கலெக்ட் பண்ண போகிறேன்? ஒரு 50 ரூபா. நீ நான் ஒரு 20 ரூபா. இப்போ 50 ரூபா சேர்க்குறானா நீ 70 ரூபாய் சேர்க்கணும். சரி கம்ப்ளீஷ் 100 ரூபா. இல்லைஸ்லாம் 1000 ரூபா சேர்க்க மாட்டேன். என்னடா நீங்கள் தாத்தா காலில் ஒரு நாள்லேயே மட்டும் பாடுறா மக்களே. ஃபஸ்ட்டு என்ன வச்சு டெக்ஸ்ட் பண்ணுறானுங்க. நம்ம போய் கேட்டு பார்ப்போம் வாங்க. மயில வரைக்கும் போனதில்ல. ஒரு 10 ரூபா வச்சுருக்கீங்களா? பஸ்ஸுக்கு காசு இல்லை. 20 ரூபா இல்லை தெரியல. பஸ்ஸு தூக்கிட்டானுங்க. அதனால என்னாச்சு இருக்குமா? இல்லையா? சரி ஓகே. அதில் அதெல்லாம் தரேன் நல்லா. அது இருந்தா தந்துடுவேன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மழை வரைக்கும் போகணும். ஒரு 10 ரூபா கிடைக்குமா? அதிகம் இல்லை. பஸ் எடுத்துட்டாங்க. காசு இருந்தது இல்லை 500 ரூபா எடுத்துட்டாங்க. அது ஒரு 10 ரூபா போறது இல்ல, யாரும் தும்புக்கும் போறது இல்ல. நானே லிஃப்ட் கட்டணும் தெரியல. நீங்களே லிஃப்ட்ல போறீங்களா? எப்படி போறேன் கூட பரவாயில்ல. 2 பேரும் லிஃப்ட் எடுக்க போகலாம். சரி சதா ஒரு மயில வரைக்கும் போனது 10 ரூபா வச்சு பஸ்ல போகலாம். 2 பேரும் காசு கிடையாதா? A few minutes later 10 ரூபா சீரா மயில வரைக்கும் போனது 10 ரூபா. அதே சாலி 10 rupees கிடைக்குமா? 10 rupees பஸ் பேர் 10 rupees. கேஷ் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபோன் பஸ்ல ஃபோன் போயிடணும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏதா அவன் ஜிபேல அனுப்பிச்சுடுறான். ஜிபேல நம்பர் சொல்லிருக்கலாம் பண்றா. கேஷ் நான் பஸ்ல ஜிபே நெய் ப்ரோ. 10 ரூபா தான். 10 rupees தான் கேட்டா. 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20, 8237 ரூபா 50 காசு. அதான் ஒரு 10 ரூபா தெரியும். பஸ் காசு கையில 100 ரூபா வச்சுக்கிற. ஒரு 10 ரூபா இருக்குதா? பஸ் டைம் இல்ல. கண்டிப்பா ஒரு 10 ரூபா வச்சிருக்கீங்களா? பஸ்ல போகணும். 10 ரூபா அதான் ஒரு 10 ரூபா வச்சுருக்குது. 5 ரூபா பஸ்ல போனேன். பஸ் தூக்கிட்டாங்க. ஐயா 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 10 ரூபா இருக்கும். பஸ் பேர் 10 ரூபா 10 rupees 10 rupees 5 rupees 10 rupees बस फेर बस स्टॉप ना माइलम तो சரி ஓகே பையா. ठीक है थैंक यू. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. खाना हो गया. ओके खाना इधर बोल निकला है. मैं चलो ओके थैंक यू. என்ன மனுஷன் இந்தியாரங்க ஒரு பேச்சை போட்டு 6 ரூபாய் வாங்கிட்டேன் மக்களே.
யாருன்னா மாற்றுவாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க மக்களே. மக்களே கமலேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஆளுகிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டான். இது இருக்கும் 10 रुपये करेंगे बस पे 10 रुपये 5 रुपये बस पे बस बस ना 2 rupees 2 5 यार मिस्टर பஸ் தூக்கிட்டாங்க சார். 10 ரூபா சரியா? பஸ் தூக்கிட்டாங்க சார். 10 ரூபா தான் உன பஸ்ஸுக்கு. இல்லையா? 10 ரூபா 10 ரூபா 10 rupees 10 rupees பைசா இல்லையா? மக்களே கமலேஷ் பார்த்தீங்கன்னா அவனோட டைம் முடிஞ்சு 1/2 hour முடிஞ்சு போயிடுச்சு மக்களே. 1/2 hourல கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஒரு 20 பேர் கேட்டுருப்பியா? ஒரு 5-20 பேர்கிட்ட கேட்டிருப்போம் மக்களே. எல்லாருமே கையில காசு வச்சுக்கிறாங்க மக்களே. நம்மளால இப்படி இருக்கனால தரலையா இல்லை நம்ம கேட்டது தான் தெரியல மக்களே. அதுக்கப்புறம் ஒரு இந்திக்கார ஒருத்தன் வந்தான். அவங்ககிட்ட கொஞ்சம் லைட்டாக பேச்சை போட்டு இல்லைன்னா ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு 6 ரூபாய் வாங்கின பையன் 6 ரூபாய் கொடுத்தான். வாங்க மக்களே அடுத்து விக்கி பார்க்கலாம். மக்களே அடுத்து விக்கிக்கான ஸ்பாட்டுக்கான போயிருக்கிறோம் மக்களே. அங்கே 200 ஒரு 300 மீட்டர் தள்ளி வந்து விக்கி கலெக்ஷன் பண்ண போகிறோம் மக்களே. அண்ணா ஒரு 10 ரூபா இருக்குண்ணா. இல்லை பஸ் விட்டேண்ணா. இல்லைங்க ப்ரோ. இல்லையா அண்ணா ஒரு 10 ரூபா இருக்கு. பஸ்ஸு காசு அண்ணா ஒரு 10 ரூபா இருக்குண்ணா பஸ்ஸு காசு. இல்லைப்பா அண்ணா ஒரு 10 ரூபா இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. என்ன இன்னுமா தெரியல? அண்ணா ஒரு 10 ரூபா இருக்குண்ணா பஸ்ஸு காசு. இல்லைப்பா முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. அதான் கடவுள். 5 ரூபா கொடுத்துட்டாரா? சொல்லவே இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த உக்காந்து. நம்மளாம் வந்து எப்படின்னா 10 ரூபா கேட்டேன். என்ன பேசுனே தெரியாம போயினுக்குறாங்க. இப்போ விக்கி வந்து 5 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டானா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எல்லாம் உங்களுக்காக தான் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மக்களே. ஒரு 10 ரூபா இருக்குண்ணா பஸ்ஸு காசு இல்லைண்ணா. இப்போ வந்து எவ்வளோடா 20 நிமிஷம் கலெக்ஷன் பண்ணுறா மக்களே. 5 ரூபா கிடைச்சிது. 5 ரூபா கலெக்ஷன் மக்களே. எனக்கே ஆச்சரியம். என்னெல்லாம் பண்ண போறோம்? நான் கமலேஷா 6 ரூபா 6 ரூபா எப்படி பீட் பண்ண 7 ரூபாண்ணா 7 ரூபான்னு என்ன ஒரே இதில் பீட் பண்ணிட்டான் உன்ன. அதுவும் அவன் திரும்ப மாட்டான் மகளே. அவனுக்கு அதிகமாக திரும்ப மாட்டான். ரொம்ப நல்ல மனுஷன் மக்களே அவரு. நான் ஃபர்ஸ்ட் கேட்டு போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் போய் ஹோட்டல்ல சாப்பாடு காசு கொடுத்துட்டு சில்லறை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. பாருங்க மக்களே. ஒரு 10 ரூபா தான் கொடுங்க. நான் பஸ்ஸு சரிண்ணா. ஒரு 10 ரூபா தான் கொடுங்க. நான் பஸ் நான் ஊருக்கு போனேன். ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு. அவர் தான் போகணும். சரிண்ணா. ஆஹா, என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நான் ஒரு 10 ரூபா தான் கொடுங்க. நான் பஸ்ஸு காசு 10 ரூபா தான் பஸ்ஸு காசு. என்ன ஒரு பண்ணு இதோ இங்கே கூட்டிட்டு போட்டு. அப்புறம் எங்க நிற்கிற? இது பஸ்ஸு காசு யார்கிட்ட கேட்குறேன். ரொம்ப நன்றி. காசு யாருக்குன்னா பஸ்ஸு காசு இல்லைண்ணா. அங்கே கேட்டால் யாரும் கொடுக்கல. அதனால இங்கே நின்று. தேங்க்ஸ்ண்ணா. சரி தேங்க்ஸ்ண்ணா. என்ன சொன்னாரு? அவர் என்ன சரக்கு போட்டு காசு கேட்குறான்னு நினைச்சாரு மக்களே அவரு. ஏன்னா மக்களை ஒயின் ஷாப் பக்கத்துல அதுவும் வந்து மெயின் ரோடு கூட இல்லை, சந்து அது. அதனால சரக்கு அதனால காசு கொடுத்துட்டாரு. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அங்கே இருந்தால் என்ன தப்பாயிடுன்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம் மக்களே. நான் எவ்வளோ சம்பாதிச்சு சொல்லு. எவ்வளோ சம்பாதிச்சு சொல்லு. அம்மா கெஸ் பண்ணு எவ்வளோ வாங்கியிருப்பேனே. நான் எனக்கு எத்தனை கம்பெனிஷன் முடிஞ்சு. இப்போ நீ தான் சொல்லு எவ்வளோ. சொல்லி 20 ரூபாண்ணா. 20 ரூபாய்க்கு மேலே நாங்கள் இருப்பேன். அதான் பெருமையாக வந்து சொல்கிறேன். இது மாதிரி அவனுங்க காய்ச்சி கொடுக்க மாட்டான்டா. பயிரெல்லாம் வச்சுக்கிறானுங்க போய் கேட்குறேன். அது நம்ம இது யாரு என்னன்னே தெரியாம எப்படி மக்களே காசு கொடுக்குறது.
ஆனா நானும் நிறைய பேர் நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்கிட்ட கேட்காதீங்கண்ணா. சரி சரிடா. சாராயம் குடிச்சாக்கா வாங்க மக்களே, இது போய் பாத்துட்டு இவர் என்ன பண்றாங்க. A few inches later. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. காசு இல்லடா. ஆறாமத்துல தாங்க மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். 10 rupees. 10 rupees. 10 rupees. இல்லப்பா உங்களுக்கு போயிட்டேன் அவங்க தான் வெயிட் பண்ணிட்டேன். 10 rupees. Room. என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஒரு 10 ரூபா கிடைக்குமாண்ணா? மக்களே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பசங்க நிற்கிறதுக்கும் டவுசருக்கும் ஆளுக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னே தெரியல. அவங்க பேண்ட் போட்டிருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு 10 rupees. வேற ரூம் வேற 10 ரூபா. 10 ரூபா கூட இல்லைன்னா எதுக்குள்ள கடைக்கு போறீங்க நீங்க? பையன் ஒருத்தன் வரேன் பஸ்ல என்ன ஊர் நீங்க? என்ன ஊர் நீங்க? திண்டிவனமா? இதுல ஏன் பத்துங்கிறீங்க? ஏன் மண்ணில் பத்துங்கிறீங்க? ஒரு 10 ரூபா இருந்தா கூடண்ணா. திண்டிவனம் தான் போறான். 10 ரூபா 12,000 தானே? 12,000 தோகுண்ணா. முதுக்குழா தோறுண்ணா. 10 ரூபா அந்த மட்டும் கொடுண்ணா. முதுக்குவா அதில் இருக்குதுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஒரு 10 ரூபா. ஆள் அதிகமா சொல்லிதாப்ல. என்னது என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா மக்களே அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவன் எவ்வளோ சம்பாதிச்சான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்லேஷ் 6 ரூபா சம்பாதிச்சா மக்களே. இந்த 6 ரூபா தான் இருக்கா. அடுத்தது விக்கி வந்து 15 ரூபா மக்களே. சரி 25 ரூபா மக்களே. 25 ரூபா தான் இருக்கா. அடுத்தது வசந்த் மக்களே. லாஸ்ட்டாக படுத்து எழுப்பி கேட்டா மக்களே. எவ்வளோடா கேட்டேன்? 30 ரூபா. 30 ரூபா கேட்டா? 10 ரூபா மக்களே. இவன் சேலஞ்ச் பண்ணி மக்களே. ஆல்ரெடி 20 ரூபா ஒருத்தங்கிட்ட வாங்கினா. இந்த காசு வச்சு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறோம். இது நாங்கள் வந்து பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட கையேந்துன்றது அது எவ்வளோ பிச்சை கேட்கறது சமம். அது சமம். உங்களுக்காக அதையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. சேனல் பிடிச்சி நினைக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். மறக்காமல் பாய் மக்களே. ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.